ஓம் சக்தி தாயே எல்லாரும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டு போன்றுவாங்க. கை ரேகையில் குரு. கை ரேகையில் குரு. கையில் உள்ள மேடு, ரேகையில் குரு மேடு எப்படி இருக்குது, இதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதான் தலைப்பு, சரிங்களா? கை ரேகையில் குரு. இப்போ நம்ம குரு மேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆள்காட்டி விரல், நம்ம அடுத்தவங்களை பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விரல் இருக்குல்லையே, அந்த விரலுக்கு கீழே, ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இந்த குருமேடு நல்லா இருக்கு சார், சிறப்பாக இருக்குது அப்படின்னா, ரொம்பவும் பள்ளமானமாக ரொம்பவும் மேடலாமல் நடுத்தரமாக இருந்தாவே உயரமாக இருக்குது. அப்படி குருமேடு உயரமாக இருக்குது அப்படின்னா தலைமையை விரும்புவார்கள். மேடுனாவே ஆசையை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ குருமேடு ஓரளவு நல்லா இருக்குது. அப்போ ஆசைப்படுவாங்க, தலைமைக்கு ஆசைப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுங்க, தலைமையை விரும்புவார்கள், அந்த ஆசை இருக்கும். அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருக்குதுன்னா சர்வாதிகாரியாக இருப்பார்கள். ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும். கசைக்கு புளியக்கூடிய எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு வெறி உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் சர்வாதிகாரியாக இருப்பார்கள். அவ்வளோதான். குருமேடுன்னா ஆசை. குருமேடு ரொம்ப பள்ளமாக இருந்தால் வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க சார். ஓரளவு மேடு உயர்வாக இருந்தனா அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். அளவுக்கு அதிகமாக இருந்தனா சர்வாதிகாரியாக இருப்பாங்க. அவ்வளோதான் குருமேட்டோட பலன். ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவானா வரமாட்டேனா, ஒரு நபர் நிறைய பேர் கேட்குறது, வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவானா வரமாட்டேனா அப்படின்னா, குருமேடு காலியாக இருக்குதுன்னு வச்சுங்க, அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். குருமேட்டில் ஏதாவது அதிர்ஷ்ட குறிகள் இல்லைன்னா ஒரு மேல் நோக்குன்னு அப்படி சின்னூண்டு ஒரு கோடு இருக்குன்னு வச்சுங்க, இப்படி சின்னூண்டு ஒரு கோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார் பொய் சொல்கிறீங்க சார், எனக்கும் குருமேட்டில் ரேகை இருக்குது, நான் தான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா, அதுதான் கர்மா. என்ன கர்மா? அதாவது இப்போ நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி இந்த உலகத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கு. இன்பம் துன்பம். நமக்கு கண்ணு ரெண்டு, கணவன் மனைவி இரண்டு சேர்ந்தாதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்குல ஓட்ட ரெண்டு, எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. வாய் ஒன்றா கொடுத்துருக்காங்க, அது போதுங்கிறதுனால. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இன்பமும் துன்பமும் ரெண்டுமே கலந்துருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. நான் புதுசாக எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது என்ன? சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் நினைக்கிறோம். கஷ்டத்தை, வரக்கூடிய கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வது, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சந்தோஷம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அதை நம்ம யாருமே விரும்புறது கிடையாது. அப்போ அந்த கஷ்டம் வர்றதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம கைரேகைப்படி பார்க்கணும்னா, முதல்ல இந்த ரேகை இருக்குது, வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரதுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு அதிர்ஷ்ட ரேகை இருக்குது, அதிர்ஷ்ட குறி இருக்குது, ஒரு சங்கு, சக்கரம், திரிசூலம், சதுரம், முக்கோணம், ஏதோ ஒன்று இருக்குது சார், அப்போ வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கீங்க. குருமேடு எம்டியாக இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். அந்த குருமேட்டில் ஏதாவது ஒரு ரேகையோ இல்லை அதிர்ஷ்ட குறியோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வரதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? மற்ற ரேகையை பார்க்கணும். ஆயில் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஆயில் ரேகை நல்லா இருக்குது சார். புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகை நல்லா இருக்குது சார். இருதய ரேகையை பார்க்கணும். இருதய ரேகையும் நல்லா இருக்குது. விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகையும் நல்லா இருக்குது. அப்போ சூரிய ரேகை எப்பொழுது உருவாகிறது? அப்போ 50 வயசுலேருந்து சூரிய ரேகை உருவாகுது. எனக்கு 52 வயசு ஆகுது சார். 52 வயசு ஆகுது, இன்னும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? அதுதான் கர்மா. இப்போ கோச்சாரப்படி என்ன நடக்கிறது, உங்கள் கையில் எந்த ரேகை ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். எந்த ரேகை ரன் ஆகுதோ அந்த ரேகை லைட்டாக சிகப்பு கலரில் தெரியும். இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் அனுபவம் வர வர கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கோச்சாரப்படி இப்போ ரேகை திடீர்னு புதுசாக இப்படி உருவாகும் சார். இப்படி இந்த சந்திரமேட்லேருந்து இப்படி ஒரு ரேகை உருவாகுது, இல்லை செவ்வாய்மேட்லேருந்து ஒரு ரேகை உருவாகுது, சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை உருவாகுது, இல்லை இப்படி இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு ரேகை வருது,
இப்படி மேல் நோக்கின ஒரு ரேகை போகுது. அப்படிங்கும் போது இந்த ரேகைகளுடைய இதை சின்ன சின்ன ரேகையாக வருது பார்த்தீங்களா, இதுதான் கோச்சாரம். இப்போ குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு ரேகை சின்ன கோடு வந்து எப்பயுமே இல்லாமல் திடீர்னு அந்த கோடு வந்து நிற்கும். சரிங்களா? அந்த கோட்டையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்யணும். ஒரு சில பேர் முயற்சியே பண்ண மாட்டாங்க, நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சும் நடக்கலை சார், நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அப்போ நடக்கலைன்னா இந்த கோச்சார கிரகங்களின் படி உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணாமையே 50 வயசுக்கு மேலே, இப்படி சூரிய ரேகை இருக்குது சார், 50 வயசுக்கு மேலே நல்லதெல்லாம் நடக்கும். ஒரு சிலர் முயற்சியே பண்ண மாட்டாங்க, அது நல்லதெல்லாம் நடக்கும். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் நடக்கும். ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணி கடைசி செகண்டில் நடக்கும். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா கடைசி செகண்டில் நடக்கும். ஒரு சில பேருக்கு நடக்கவே நடக்காது. காரணம், கையை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த கோச்சாரப்படி இந்த கிரகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு சில கைகளில் அந்த பணத்தை தடை பண்ணுற மாதிரி இப்போ 52 வயசு ஆகுது, 52 ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த விதி ரேகையில் ஏதாவது ஒரு கிராசிங் வரும். அந்த வயசில் ஒரு கிராசிங் வரும். அப்போது இங்கே ஆயில் ரேகையில் ஏதோ ஒரு கிராசிங் வந்திருக்கும், ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கும். இல்லை இந்த புதன் ரேகை வருது இல்லையா, புதன் ரேகையில் ஏதோ ஒரு வெட்டு துண்டு வந்திருக்கும். அப்போ அந்த வயசில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிருக்கும். இல்லை புத்தி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், மனசு சரியில்லாமல் ஆகிருக்கும். இந்த விதி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், சின்ன ரேகை வந்திருக்கும். அந்த இடத்துல பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒரு 2 வருஷம் பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை சூரிய ரேகையில் சின்னதாக மைனூட்டாக ஏதோ ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தும். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் இதெல்லாம் கலந்ததான் வாழ்க்கை. ஒரு கெடுதல் வருதுன்னா அதை எதிர்கொள்ள நம்ம பழகிட்டோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். குருமேடு நல்லா இருந்த குருமேட்டில் ஒரு ரேகையோ ஒரு அதிர்ஷ்டக்குரிய இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக 90% வாழ்க்கையில் வெற்றி பெறும். கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சார். முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஒரு சில நேரங்களில் அதனால உத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மைனூட்டாக ஒரு ரேகை ஓடும், அந்த கிராஸ் பண்ணும். விதி ரேகையோ இல்லை சூரிய ரேகையோ ஆயில் ரேகையோ இல்லை பணம் வரத்துக்கு புத்தி ரேகையில் புத்தி சரியில்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது பணம் வரதில் தடைப்படும். விதி ரேகையில் ஏதாவது ஒரு தடை ஏற்படும். அப்படிங்கும்போது அந்த பணம் சார் மைனூட்டாக ஓடும் சார் கோடு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய கர்மா, நீங்கள் நல்லது உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. கெட்டது நடக்குதுனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இது எல்லாருமே எனக்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை. எல்லாருக்குமே அவங்கவுங்க என்ன செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு பலன் உண்டு. அதுதான் கர்மான்னு சொல்கிறோம், விதின்னு சொல்கிறோம். நம்ம கையில் விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த விதி ரேகை தான் உங்களுடைய கர்ம ரேகை. விதி ரேகை, சனி ரேகை, சனி தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சூரிய ரேகை எந்த வயசில் வருதோ அந்த வயசில் தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சூரிய ரேகை இல்லை சார், அப்போ என்ன இருக்கும், விதி ரேகை நல்லா இருக்கு. நீங்கள் செய்கிற வேலை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வருமானம் வரும்னு சொல்கிறோம். சரிங்களா? 2 கையும் பார்க்கணும் சார். இன்னமும் திரும்ப ஒரு சில பேர் இருக்குங்க சார், 2 கையுமே பார்க்கணுமா, ஆணுக்கு என்ன கையை பார்க்கணும், பெண்ணுக்கு என்ன கையை பார்க்கணும், 2 பேருக்குமே 2 கையும் பார்க்கணும். ஒரு கையில் நடந்து முடிஞ்சது, ஒரு கையில் இப்போ நடக்கிறது, 2யுமே பார்க்கணும். ஒரு கையில் நல்லது இருக்கும், ஒரு கையில் கெட்டது இருக்கும். 2யும் சேர்த்து தான் நம்ம பலன் கண்டுபிடிக்கணும். ரைட்டை பார்த்தோம்னா ரைட்டாக ஓடிட்டு இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதை கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட்டை பார்த்தோம்னா முடிஞ்சு போனதை தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் 2 கையும் பார்க்கணும். ஒரு பலன் பார்க்கும்போது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 2 கையையும் பார்த்து இப்போது என்ன வயசு நடக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு நடக்கலைன்னு இருந்தால் எந்த வயசு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த வயசு வரைக்கும் எப்படி இருக்கும். கை ரேகை என்பது வாழ்க்கையின் கண்ணாடி. நீங்கள் எவ்வாறு இருக்க போகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். அதை துன்பத்தை எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம கையில் அட்வைஸ் மழையாக முடியாதீங்க சார் சொல்கிறீங்க, உங்கள் மனசில் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் கர்மாவின் செயல் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி நடக்கும். முயற்சி செய்யுங்கள். உங்கள் கையில் குருமேடு நல்லா இருந்தும் குருமேட்டில் ஏதோ ஒரு வேலையோ ஒரு அதிர்ஷ்டக்குரிய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்வதற்கு தகுதியானவர்கள். அப்போ உங்கள்ட்ட தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் ஏதோ செய்ய தவறு பண்ணிட்டீங்க, அதை நல்லா திருத்தி நல்லபடியாக பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.